எக் மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 4 முட்டை, குடமிளகா ஒரு இது எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், அதோட லீஃப் கொஞ்சம், மைதா மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சுக்கலாம். முட்டை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, முட்டை நல்லா உடைஞ்சிருச்சு. அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இறக்கிடலாம். அவங்க கேரட் துருவுறதை எடுத்து நல்லா முட்டையை இது மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சாச்சு. ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே போட முடியும். கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச பாலை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் வேக விடுங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமாகவே இருக்கேன். அப்படின்னா தான் நல்லா பால் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து வரும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் எடுத்து பொரிச்சிடலாம். எடுத்துடலாம். பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. மஞ்சூரியனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வணக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கீங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மசாலா ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு வச்சிருக்க பாலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். லீவ்ஸையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி எடுத்துடலாம். அவ்வளவுதான் வேலை. எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, எடுத்துடலாம்.